பெரம்பலூரில் உள்ள கறிக்கோழி பண்ணைகள் மூடப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பண்ணை உரிமையாளராக மாறிய விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அவர்களது கவலைக்கும் கலக்கத்திற்கும் காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயம் பொய்த்ததால் வேறு பிழைப்புக்கு மாறிய விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டினர். தற்போதும் அதற்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் அவர்கள். விற்பனை நிறுவனங்கள் குறைந்த விலையில் கறிக்கோழிகளை கொள்முதல் செய்வதாகவும் கோழிகளை எடை போடுவதில் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குமுறுகின்றனர். கம்பெனி நிர்வாகங்கள் சரியான முறையில் சிக்ஸ் கொடுக்காத விலை நிர்ணயம் பண்ணாமல் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால் இப்போதைய சூழலை எங்களால் வங்கி கடனை கூட கட்ட முடியாமல் இருக்குது. கோழி ஏற்றும் போது சென்சார் பொறுத்திருந்தால் அந்த ஸ்கேல் எடை ஏற்றி அரைக்க குறைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அவங்க பிடிச்சிட்டோம். பிடிச்ச பிறகு அவங்க கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. கம்பெனிலேருந்து வெளியில் எந்த பண்ணைக்கும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா அவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கோ மீடியாவுக்கோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மத்திய மாநில அரசுகள் தனியார் கோழி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ந்த கோழி கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் வங்கிக் கடனையாவது முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். கிலோவுக்கு 4 ரூபா 5 ரூபா தான் கொடுக்காங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தா தான் ஓரளவுக்கு கட்ட முடியும். இப்போவே பேங்க் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கூலியாளர்களுக்கு மற்ற எல்லா செலவும் போக 40-42,000 வருது. கோழிப்பண்ணை உரிமையாளர்களின் குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கால்நடைத்துறை உதவி இயக்குனர் மனோகரிடம் கேட்டபோது மத்திய அரசின் மானியம் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கறிக்கோழிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தங்களுடைய வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தால் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதே அவர்களுடைய கருத்தாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.